how much you miss your father? அது எனக்கு மீடியாவில் சொல்ல வேணாம், அவ்வளோதான். ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு வேறு லெவலில் ஒரு ஆட்டோமொபைலோட ஓனராக இருந்தவர். ஒரு ஆக்சிடென்ட் அவரோட லைஃப் அப்சைட் டவுன் மாறினதுக்கு அப்புறமேட்டு ஸோ ஒரு ஓனராக இருந்துட்டு ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் அவர் தயங்கவே இல்லை. நெஞ்சமுண்டு நேர்மையோடு ராஜா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நாள் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பாயிண்டில் நான் ரொம்ப திட்டி, அப்படி உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னா பேசாமல். உங்களை பற்றி அவ்வளோ பர்சனல் லைஃப் தெரியல அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ருதி. அது நிறைய இடத்துல நீங்கள் பேசுவ இல்லை, ஏன் அது வந்து சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயமா, இல்லை யூ டென்ட் வாண்ட் டு பிரிங் யோர் பர்சனல் லைஃப் அப்பார்ட் ஃப்ரம் தட்? ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் மை பர்சனல் லைஃப் இன்டு சினிமா ஆர் எனி அதர் மீடியா. ஓகே, அது ஒரு விஷயம்தான். ஏன்னா அது இப்போ அப்பா அம்மா கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ ரியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து? எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்றது நான் கற்றுக்கிட்டேன். நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லேடி யார் அப்படின்னா நான் என் அம்மாவை தான் சொல்லுவேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து எங்கள் அம்மா ஒர்க்குக்கு போய் தான் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபர்னாக ஒர்க் பண்ணுற மென்டாலிட்டி நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஒன்று வேணும்னு அடம் பிடிச்சி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக உழைக்கணுன்றது முதல்ல கற்றுக்கிட்டது எங்கள் அம்மா கிட்டேருந்து தான். ஓகே, அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ? இப்போ இல்லை அப்போ ஆமாம். நான் சொல்கிறது சரவணன் நினச்சி என்னோட மொதல் படம் நான் இப்போ நெஞ்சமுண்டு நேர்மையோடு ராஜா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நாள் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல. எனக்கு அவங்க ஒர்க்கை ஸ்டாப் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்டில் நான் ரொம்ப திட்டி, அப்படி உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னா பேசாமல் நான் மிஷின் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் மிஷின் வாங்கி போட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. அது வரையுமே அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து அந்த சக்ஸஸ் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு விஷயம் மிஸ் பண்ணுவோம். அப்பாவோட வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்மளோட அந்த க்ரோத்தை அப்பா பார்க்கணும் அப்படின்னு. ஹவு மச் யூ மிஸ் யுவர் ஃபாதர்? யூ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். சம்வேர் ரொம்ப லேட்டரான் தான் தெரியும் அவர் வந்து என்னோட சந்தோஷத்துக்கு, என்னோட சக்ஸஸ்க்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்காருன்றதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும் எனக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். எனக்கு அதை சொல்ல வராது, சாரி. பட் அதான் ஐ மிஸ். வாட் இஸ் தட் ஒன் குவாலிட்டி உங்கள் அப்பா கிட்ட நீங்க யூ ஹவ் டேக்கன்? அப்படி எதுவும் இல்லை. இல்லை அவர் எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பாவை பார்த்து இந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு யோசித்த ஒன்று இருக்குது. அது எனக்கு மீடியாவில் சொல்ல வேணாம், அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் என்னென்னா, எங்கள் அப்பா வந்து ஹீஸ் ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பர்சன் தான் எங்கள் அப்பா. ஸோ அவர் வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சுருந்தார். ஸோ ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு அவரால் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல. பட் ஸ்டில் அவர் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல, அவரால் அந்த பிஸ்னஸ் பார்த்துக்க முடியல அப்படின்றதுக்காக அவர் சும்மா இல்லை, அவர் டிரைவராக போக ஆரம்பித்தார். ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு வேறு லெவலில் ஒரு ஆட்டோமொபைலோட ஓனராக இருந்தவர். ஒரு ஆக்சிடென்ட் அவரோட லைஃப் அப்சைட் டவுன் மாறினதுக்கு அப்புறமேட்டு அதை நினச்சி வேறு சில முடிவுகளோ இல்லை வேறு மாதிரியான இதுக்குள்ளாரையோ போகாமல் அவர் டிரைவராக ஒர்க் பண்ணார். ஸோ ஒரு ஓனராக இருந்துட்டு ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் அவர் தயங்கவே இல்லை, ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார் அவரும். Wow, beautiful and we respect. Thank you ரியோ. இது நான் கேட்டதுக்கான காரணம் வந்து நிறைய இடத்துல நிறைய விஷயமும் இதை பற்றி பேசப்பட்டுச்சு, ஏன் சொல்ல மாட்டார் அப்படின்னு. ஸோ we respect you. நான் இதோட நிறுத்திட்டு we'll move on. எனக்கு இந்த டிஸ்கஷனுக்குள்ளார போக வேணான்றது. Understand.